வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம பார்க்க போகிற டூல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டூல். நான் என்னோடய அசஸ்மெண்ட்ஸ் மற்ற விஷயத்துக்கெல்லாமே வந்து இந்த டூலை நான் நிறைய வாட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்காக வந்து இந்த டூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்கேனர் யூஸ் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை ஸ்கேன் பண்ணுறீங்க, ஆர்எல்ஸ் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்கேன் பண்ணுறீங்க. ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு அந்த ஸ்கேனரில் வந்துட்டு நிறைய சிவிஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ உங்களுக்கு சிவியெல்லாம் காட்டும்போது ஆப்வியஸாக சம் கைண்ட் ஆஃப் வார்னபிலிட்டி வந்து அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். பட் ஆனால் வந்து அந்த பர்டிகுலர் சிவியை நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது எக்ஸ்ப்ளாய்ட் கோடு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணுவோம். பட் அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான ஒரு டூலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வெல்கம் பேக் காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டூல் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிற சிவிக்கு என்ன மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்லாம் வந்துட்டு வெதர் கிட்டப்பில் இருக்கா இல்லை வேறு எந்த வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து தர ஒரு டூலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளாய்ட் ஸ்கேன். ஸோ இந்த டூல் வந்து பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம ஏதாவது ஒரு சிவி நம்பர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம், அந்த சிவி நம்பர் இதில் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் இந்த டூல் வந்து பேக்எண்டில் வந்து அந்த பர்டிகுலர் சிவி நம்பருக்கு என்ன மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் கோட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் டூலோட வேலை. ஸோ பேசிக்காக வந்துட்டு அந்த பர்டிகுலர் சிவி நீங்கள் கொடுக்குற சிவி நம்பருக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணி அது கொண்டு வந்து கொடுக்கும். அண்ட் தென் அதுக்கு பப்ளிக்காக ஏதாவது எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் நீங்கள் வந்து ஆக்சுவலாக மல்டிபிள் சிவிஸ் கூட நீங்கள் சர்ச் பண்ணலாம் ஒரே டைமில். ஸோ இட் வில் பி வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ், ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டூலை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான விஷயம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து இந்த டூலை வந்து டாக்கரில் கூட நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த டூலை நம்மளோட லோக்கல் மிஷினில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் ரூட் யூஸராக நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ நான் டூலோட லிங்க் வந்து நான் ஆல்ரெடி காப்பி பண்ணிட்டேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் காப்பி URL டு கிளிக் போர்ட். ஸோ I'll type git clone அப்புறம் followed by that URL. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் அந்த பர்டிகுலர் டைரக்டரிக்குள்ளே நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வி ஹாவ் தீஸ் மெனி டூல்ஸ், தீஸ் மெனி ஃபைல்ஸ். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து requirements.txt. ஸோ தட் இந்த பர்டிகுலர் டூல் ரன் ஆகிறதுக்கு பேக் அண்ட் டிபெண்டன்சிஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ pip install requirements.txt. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பிகாஸ் அதுக்கான பேக்கேஜஸ் எல்லாமே என்னோடய சிஸ்டம் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ ஒருவேளை உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் டு இன்ஸ்டால். ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு எக்ஸிக்யூட்டபிள் எது, இந்த பர்டிகுலர் பைத்தான் ஃபைலை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஆல்ரெடி அவங்க வெப்சைட்லேயே வந்து கிட்டப்லேயே வந்துட்டு அவங்க அதுக்கான கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. யூ கேன் ஜஸ்ட் யூஸ் பைத்தான் அப்புறம் exploitscan.py அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவி நம்பர் கொடுத்தா ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த டூல் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் I'll give python exploitscan.py. நான் ஹெல்ப் கமாண்ட் கொடுக்குறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் ஏதாவது டூல் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து we can check it by அந்த ஹெல்ப் கமாண்ட் கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து டூல் வந்து ப்ராப்பராக கம்பைல் ஆகுது. ஸோ தட் டூல் வந்து இப்போ ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா I'll just give some random CV numbers. ஸோ நான் சேம் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஜஸ்ட் I'll put a CV number. ஸோ இந்த சிவிக்கு வந்து ஏதாவது வந்து எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இந்த பர்டிகுலர் சிவி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் சிவி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஃபார் vSphere client. ஸோ அந்த பர்டிகுலர் VMware ப்ராடக்ட் ரிலேட்டடான ஒரு வல்னரபிலிட்டி.
ஸோ இதில் வந்து நம்ம ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் நம்மளால். அண்ட் தீஸ் ஆர் தி அஃபெக்டட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் வெர்ஷனில் வந்து நம்மளால் ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன் பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்மளுக்கு கொடுக்குது. ஆஸ் வெல் அஸ் வந்து இந்த பர்டிகுலர் சிவி வந்து எப்போ பப்ளிஷ் ஆச்சு, ஸோ அதோட பேஸ் ஸ்கோர் அண்ட் இதுக்கான சிவியாரிட்டி என்ன அப்படின்றத டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒருவேளை நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் வர்னபிலிட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றத வந்து அந்த விஷயமும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 97.30 அப்படின்றது வந்து ரொம்ப அதிகம். ஸோ டெஃபினட்டாக வந்து நம்ம அந்த பர்டிகுலர் வர்னபிலிட்டி வந்து பிரேக் பண்ணி we can able to perform a remote code execution. ஸோ அதை சொல்ல வராங்க இந்த இடத்துல. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து GitHub வழியாக வந்து என்னென்ன மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஆர் POCs வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றது வந்து அதுக்கான ஃபுல் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இதில் நான் ஒரு லிங்க் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட்டை பர்டிகுலர் வர்னபிலிட்டியை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றத வந்து ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. மேபி சம் அதர் GitHub பேஜ் வந்து மேபி லைக் கைண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டபிள்ஸை ப்ரொவைட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் லைக் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம அனுப்புறது, என்ன மாதிரி என்ன மாதிரி ரெக்வஸ்ட்டை வந்து நம்ம அனுப்புறது, என்ன மாதிரி ரெஸ்பான்ஸை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கான அந்த சீட் நோட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அண்ட் ஈவன் திஸ் பர்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ், இந்த பர்டிகுலர் வர்னபிலிட்டி அஃபெக்ட் பண்ணுற எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் டிபிலையும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா வல்செக் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. பட் ஆனால் அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்லேருந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா யூ ஷுட் கிவ் API கீ. ஸோ பேசிக்காக அந்த API கீ வந்து இந்த பர்டிகுலர் வல்செக் அப்படின்ற ஒரு வெப்சைட்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைலில் போய்ட்டு நீங்கள் அந்த API கீயை கொண்டு வரலாம். ஸோ இந்த API கீ வந்து நீங்கள் எங்கே போடலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து config.json அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் config.jsonக்குள்ளே நீங்கள் இந்த பர்டிகுலர் API கீயை கொடுக்கலாம். ஸோ இந்த டபுள் கோட்ஸ் நடுவில் வந்துட்டு நீங்கள் அங்கே காப்பி பண்ணுற API கீயை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா ஈவன் இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்லேருந்தையும் ஏதாவது எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொண்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக காமிக்கும். ஸோ அந்த ஆப்ஷனும் இவங்க வந்து இந்த பர்டிகுலர் டூலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து நார்மலாக ஏதாவது ஒரு பர்டிகுலர் சிவி வருது அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே பப்ளிக்லி அவைலபிள் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது வந்து நிச்சயம் இல்லை. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சிவி வந்து நான் இந்த பர்டிகுலர் டூலில் நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் இந்த சிவி நான் எடுத்துடுறேன், இந்த சிவி நான் போடுறேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு எந்த இடத்துலையுமே வந்து அதால் வந்து டேட்டாஸை ஃபெச் பண்ண முடியல. பிகாஸ் இந்த பர்டிகுலர் சிவிக்கான எக்ஸ்ப்ளாய்ட் வந்து எங்கேயுமே அவைலபிளாக இல்லை. ஸோ அதான் ஆக்சுவலாக இதுக்கான மெயின் ரீசன். ஓகே, அண்ட் நீங்கள் பார்க்குற சிவிக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, பிகாஸ் யாராவது வந்து அந்த பர்டிகுலர் சிவிக்கு வந்து எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் எழுதி அது பப்ளிக்காக அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ பட் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் நிறைய சிவிஸ்க்கு வந்து இந்த பர்டிகுலர் டூல் வந்து நம்மளுக்கு POC ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்ட் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. இட்ஸ் அ வெரி குட் டூல். அண்ட் இந்த பர்டிகுலர் டூல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட அசஸ்மெண்ட்ஸ் ஆர் எனி பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் திஸ் வீடியோ கைஸ். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை பாய்.